ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சிம்கோலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு மத்திய அரசு கூட்டுறவுத்துறை நம்ம தமிழ்நாட்டில் வேலூரில் இருக்குது. அதிலிருந்து வேலை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வேலையிடம் காலியிடம் பொறுத்த வரைக்கும் வேலூரை சுற்றி தான் உங்களுக்கு வேலை இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 44 காலியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு 1/9/2020 அன்னைக்கு கணக்குப்படி ஜென்ரலுக்கு 21-30, எஸ்சிஸ்டிக்கு 21-35, ஓபிசிக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வேகன்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8, சேல்ஸ்மேனுக்கு 20, சூப்பர்வைசருக்கு 16. பட் சேலரி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. மொதல் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வரும். ஸோ அதுக்குனால சேலரி கம்மியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு 12th பாஸ் இல்லைனா டிப்ளமோ பாஸாக இருக்கணும் மினிமம். விற்பனையாளருக்கு எனி டிகிரி அல்லது டிப்ளமோ, சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன கல்வி தகுதியோ அதில் மினிமம் 60% மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போ நீங்கள் அலுவலக உதவியாளர்னா 12th 60% மார்க் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி 12th இல்லைனா டிப்ளமோவில். இதே நீங்கள் சூப்பர்வைசர்னால் எனி டிகிரியில் 60% மார்க் எடுத்துருக்கணும். 23/9/2020 கடைசி தேதி. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பிக்கணும். செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைம் 1.5 மணி நேரம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி அவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா, எஸ்சி எஸ்டி அவங்களும் 50 ரூபா. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்க போகிறீங்க. அதில் உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட், 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வைக்கணும். இப்போ நீங்கள் டிகிரி படிக்கலை அப்படின்னா 12th போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எதுனா இருக்கோ, நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்டுக்கான தகுதி என்னதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு என்வலப், ஒரு சம்பள கவரில் 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவரில் 2 அட்ரஸ்ன்னு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு அதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும். ப்ளஸ் ஃபீஸ் கட்டுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு போய் அதில் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அந்த ரிசிப்ட் தருவாங்கள்ல, அதை உங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்தே அனுப்பணும். ஒரிஜினலாக அனுப்பணும். அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரிஜினல் அனுப்பிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 பதவி இருக்குது. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற போஸ்ட்டை வந்து இப்போ அந்த பெரிய கவரில் வச்சு அனுப்புவீங்களா, அதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் எழுதிக்கோங்க. முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரினா ஓபிசியில் வருவீங்க. உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வைங்க. இல்லைனா நீங்கள் யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். ஓபிசி இருந்தால் நீங்கள் ஓபிசி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வச்சுருவாங்க. ஓபிசிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓபிசி வச்சுக்கோங்க. ஓபிசி என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணிக்கோங்க. யூஆரில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. தமிழில் கூட கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து இதுக்கு முன்னாடி வேலூரில் போய் ரிசிப்ட் வாங்கிட்டு வந்து அந்த அதுக்கு பிறகு கட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எந்த தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் கட்டிக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டி அதில் சைன் போட்டுக்கோங்க. கீழே சைன் கேட்டிருப்பாங்க, அதுலேயும் சைன் போட்டுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மறக்காமல் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 3 ஃபோட்டோ, அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபீஸ் கட்டுற ரெசிப்ட்டையும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்துலேயும் உங்களோட கையெழுத்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கோங்க. ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸ், 2 அட்ரஸ் எழுதிக்கோங்க. அதில் வந்து என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிக்கோங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம், தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஒரு என்வலப் கவர், 27 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் உள்ளதுக்கு போட்டு 23/9/2020 அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க.